கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாமா? இந்த மாதத்தில் நம்ம எடுத்ததான வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 6 verse 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். Praise the Lord. Hallelujah. உங்களை எனக்கு ஜனமாய் சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமையை நீக்கி விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இதை கடந்த வாரத்தில் இந்த வசனங்களிலிருந்து நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அப்போ போன வாரத்தில் என்ன பார்த்தோன்னு சொன்னால், உங்களை எனக்கு ஜனமாக நான் ஏற்படுத்தினேன். எதினாலே என்பதை பார்த்தோம். நம்ம பெரிய ஆட்களாக இருந்ததுனாலையா அப்படின்னு பார்த்தா ஜூட்ரானியமில் நம்ம வாசித்தோம். இல்லை, நீங்கள் ரொம்ப சின்ன ஜனமாக இருந்தீங்க, எனவே நான் உங்களை என்ன பண்ணேன், தேர்ந்து கொண்டேன். சோத்தோடு நீங்கள் பயத்தோடு கூட இருந்தீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அடுத்தது ஏன்னு சொன்னால், ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தம் நான் உங்களை என் சொந்த ஜனமாக ஏற்படுத்தினேன். ரெண்டாவது கருத்து சொன்னால், நான் தான் உன்னுடைய தேவன். நீ எனக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், உன்னுடைய தெய்வன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எகிப்தினுடைய நிந்தை குறித்து பார்த்தோம். எப்படிப்பட்டதான சுமை அது. ஆமென். ஒரு பக்கம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே வாங்க, எனக்கு பலி செலுத்துங்க. இன்னொரு பக்கம் பார்வோன் சொல்கிறான், நீ போகக்கூடாது, எனக்காக நீ பணியாற்றணும். ஸோ இதற்கு இடையில் நிற்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம லாஸ்ட் சண்டே பார்த்தோம். ஆமென். இன்றைக்கும் அந்த உபத்திரவங்கள் நம்மை தொடருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க முடியல, அன்னைக்கு வேலைகள் வருது, இல்லை நீ வேலைக்கு வந்து தான் ஆகணும் என்கிறதான கட்டாயம் நம்முடைய ஷோல்டர் மேலே சுமத்தப்படுகிறது. இப்படி பலவிதமான பிரச்சனை அன்னைக்கு அவன் ஃபேஸ் பண்ணது தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணி இதுக்கு இடையில தான் அந்த சுமையை நாம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், இதை நான் நீக்கி போடுவேன். அப்போ ஒரு நாள் வந்தபோது அந்த சுமையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது லாஸ்ட் வார்த்தை என்னன்னா, நான் கர்த்தர் என்பதை நீ அறிவே. The time will come, then you will know that I am Lord. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இவர் என்பதை அறிகிறதான ஒரு நேரத்தை கர்த்தர் வைக்கிறார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்மளுடைய சிந்தனை மைண்டு அப்படியே வேவரிங் ஆகிட்டே இருக்குது. வெதர் இஸ் ட்ரூ ஆர் நாட், இது நடக்குமா நடக்காதா, அப்படியே போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு நாள் வருது பாருங்கள். சோத்திரம். ஆமென். அந்த நாளில் எஸ் ஹி இஸ் லார்ட் அப்படின்றதான அந்த நாலேஜை கர்த்தர் ஒவ்வொருடைய லைஃப்லையும் கற்றுத்தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அந்த செய்தியை அப்படியே தொடர போகிறோம். ஆமென். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் இந்த வசனத்தை ஜனங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தெல்லாம் அப்படியே வாசித்து கொண்டே வருவீர்களானா, அங்கே மோசே ஆரோனை பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சரித்திரம். மோசே கர்த்தர் அழைக்கிறார், ஆரோனை அவனுக்கு வாயாக கொடுக்குறாரு. நான் இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்க போகிறேன், அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன், எகிப்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ராடு கையில் கோல் எல்லாம் கொடுத்து அந்த கோலினாலே அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் கர்த்தர் தந்து கொண்டு தான் அவனை எங்கே அனுப்புகிறாரு, எகிப்துக்கு அனுப்புகிறார். ஆமென். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சாப்டர் 4 எக்ஸடஸ் from 29 to 31 படிங்க. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். Praise the Lord. Beautiful words இல்லையா? சோத்திரம். கவனிக்கணும் எல்லாரும். அப்போ மோசே போய் ஜனங்களை பார்த்து, இது இப்படி இருக்குது, கர்த்தர் என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு, என் கையில் இது இருக்குது, அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை கர்த்தர் தந்திருக்கிறான்லாம் சொன்னபோது ஜனங்கள் விசுவாசித்தார்களாம். அவளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். மோசையும் ஆரோனையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. ஆமென். ஒரு மனதுக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகுது. ஆமாம். அந்த 3 வசனத்தை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன். ஆமென். அங்கேருந்து அடுத்த சாப்டர் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டோம் சொன்னால் அந்த ஹாப்பினஸ் அப்படியே மாறுது. ஹல்லேலூயா. மோசே மீதும் ஆரோன் மீது வைத்ததான மரியாதை மாறி போகுது.
கர்த்தர் மேலே வைத்ததான நம்பிக்கை கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். காரணம் என்னென்னா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. படிக்கணும் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அவ்வளோதான். ஆமென். அவன் கேட்குறான், யார் அவர்? எனக்கு அவரை பற்றியெல்லாம் தெரியாது, நான் போக விட மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். அதோடு கூட முடியல. அவனுடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், பாருப்பா இவங்க ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க பொழுது, அதனால தான் போய் இவன் ஆராதனைலாம் செய்யணும்லாம் என்னென்னமோ சொல்கிறான். அதனால் இவனுக்கு என்ன கொடுக்காத, வைக்கோலை கொடுக்காத. இவனே போய் என்ன பண்ணிட்டோம், தேடி வைக்கோலை கொண்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் கல் அறுக்கிறதுல ஒரு கல் கூட என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது ஏன் கர்த்தர் அந்த 7ஆம் வசனத்தை ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, சூழ்நிலை இதுதான். அப்போது வசனத்தெல்லாம் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை. ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படியே மாறுது. ஆமென். இப்படி மாறின உடனே ஜனங்களுடைய நிலைமை எப்படி போகுது? 18ஆம் வசனத்தை படிங்க. போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. ஓகே 21 படிங்க. 21. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இதே ஜனம்தான் பணிந்து கொண்டதுன்னு வாஸ்தம் இல்லையா? 4ஆம் வசனத்தில் அவளெல்லாம் பார்த்து பணிந்து கொண்டான். ரொம்ப அற்புதம், நீங்கள் எங்களை காப்பாற்ற இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை அனுப்பிச்சிக்கிறார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. இங்கே சொன்னான், நீ இப்போது பார்வோன் கையில் என்னத்தை கொடுத்துருக்குற, பட்டயத்தை கொடுத்துட்ட. இப்போ அவன் என்ன சாவடிக்கிறான், வைக்கோலும் தரமாட்டான். அதுக்கு போய் எடுத்துன்னு வந்தோம்னா இங்கே எங்களுக்கு ஜாபு பாதிக்குது, இங்கே செங்கல் அறுக்கிறது குறையுது, செங்கல் குறைஞ்சி போச்சுன்னா எங்களை சவுக்கால அடிக்கிறான். இப்போ நீ எங்களுக்கு இருந்த சமாதானத்தை என்ன பண்ணிட்ட, கெடுத்து போட்ட. நீ ஏன் தான் வந்தியோன்னு சொல்லி அவன் மேலே ஃபுல்லாக கசப்பு, கோபம் எல்லாம் திரும்பிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிச்சுவேஷனில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னுடைய ஆண்டவன், இந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன். நான் கர்த்தர் என்பதை இப்போ நீ புரிஞ்சிக்க மாட்டேன், இப்போ நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், நீ என்னென்னலாம் பேசணும் பேசு, ஆனால் ஒரு நாள் வரும் நான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மோசே அழைத்தது யார்? இந்த தரிசனத்தை தந்தது யார்? இந்த கோல் பாம்பா மாற கிருபை தருகிறவர் யார்? இல்லையா? ஸோ இது எல்லாம் செஞ்சு அனுப்பும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, when I will do God's will, நான் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எனக்கு எல்லா காரியமும் அப்படியே சூப்பராக போவோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 4ஆம் அதிகாரம் எண்டில் நீங்களும் நானும் நின்னோம்னா நம்மளை பார்க்குறவன் என்ன சொல்கிறான், யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த வில் ஆஃப் காட். 5ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களில் நம்ம நின்னோம்னா நம்மளை பார்க்குறவன் என்ன சொல்கிறான், யூ ஆர் நாட் இன் த வில் ஆஃப் காட். ஆமென். நீ தேவனுடைய சித்தத்தின்படி இருப்பாயானா ஏன் இந்த குழப்பம்? அப்போ பல நேரங்களில் நம்ம தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன், அவர் சொன்ன வழியில் நான் போகிறேன், அவர் சொல்கிறபடி நான் செய்கிறேன் என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கையில், ஆமென், ஆனால் சூழ்நிலைகள் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் நாட் இன் த வில் ஆஃப் காட், நீ தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்பதை சூழ்நிலை சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற மனுஷன் சொல்கிறான் என்னன்னு, இல்லை நீ தான் இப்போ பிரச்சனையே எங்களுக்கு, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கஷ்டமே, நீ கர்த்தர் இப்படி சொன்னார்னு சொன்ன அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்களுக்கு பிரச்சனை, அதனால் நீ என்ன பண்ணுறது, தயவுசெய்து வராத, போயிடு, எங்களை நிம்மதியாக வாழ விடு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மோசே ஆரோன், நீங்கள் கர்த்தர் சொன்னபடி தான் செய்கிறீங்களான்னா, எஸ் நாங்கள் சொன்னபடி தான் செய்கிறோம், பட் சிச்சுவேஷன் கோஸ் ராங். இல்லையா? அவன் அடி வாங்குறான், அவன் சவுக்கால அடி வாங்குறான்,
அவனால் இதுவும் கணக்கின்படி கொடுக்க முடியல. சாப்பாட்டுக்கும் ஒழுங்காக போய் வைக்கோலை கொண்டு வரவும் முடியல. நான் பேசுறதை நல்லா உள்வாங்கிட்டு கவனிக்கணும். நம்ம கிறிஸ்தவன் சொன்னால் சும்மா எடுத்த அடுப்பில் டப்பு டப்புன்னு பேசிட்டு போயிடுறோம். இவங்க கர்த்தர் சித்தத்தின் படிக்கிறாங்க, இவங்க கர்த்தர் சித்தத்தின் படி இல்லை, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. சோத்திரம். ஆமென். இப்படி போகிற போக்கில் என்ன பண்ணிடுறோம், கல்லை தூக்கி போட்டு போயினே இருப்போம். சோத்திரம். ஆனால் யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த வேதம், அதுக்கு தான் இவ்வளோ ஹிஸ்ட்ரி. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சம்டைம் உன்னை வெளியேருந்து ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற, நீ எதுவும் உனக்கு சரியா போல, எதுவும் உனக்கு சரியா போல. ஆமென். அப்போ போய் அவங்ககிட்ட நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தாங்க இருக்கிறேன், கர்த்தர் சித்தத்தின்படி தான் நான் வாழ்கிறேன், எங்களை ரட்சிக்க ஆண்டவர் மோசே ஆரோனை அமைச்சிருக்கிறாருன்னா அவன் என்ன சொல்லுவான், நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போயினா இருப்பான். இன்னமும் இது பேக்காகுது, இன்னமும் இது பைத்தியமாகுது. சோத்திரம். ஆமென். அப்படி தான் அவன் பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தில் வாழுகிறது என்ன அப்படின்னா, ஏதோ இன்றைக்கி எல்லா ஊழியக்காரர்களும் மைக் பிடிச்சி மேடையில் பேசுகிறாங்களே, அது அல்ல, அது அல்ல. அப்போ உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். சோத்திரம். ஆமென். அப்போ 5th சாப்டர்லேருந்து 14th சாப்டர் வரைக்கும் அல்லது 13th சாப்டர் வரைக்கும் இதே சிச்சுவேஷன் தான் போயிட்டே இருக்குது. ஆமென். ஒரு அற்புதம் நடக்குது, நம்ம நினைக்கிறோம் ஓகே த சிச்சுவேஷன் வில் பி சேஞ்ச். ஆமென். ஏன்னா மாஸ் பெரிய அற்புதம் பண்ணிட்டாரு, டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறோம். ஆனால் சேஞ்சஸ் என்ன பண்ணல, வரலை. சோத்திரம். இன்னும் அந்த நெருக்கம் அவன் ஷோல்டர் மேலே தான் இருக்குது, இன்னும் அவன் கஷ்டப்படுத்தப்படுறான். சோத்திரம். அடுத்து ஒரு பெரிய மாபெரும் அற்புதம் நடக்குது, அவன் யோசிக்கிறான், பெரிய ஒரு ஹோப் வருது, இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் நினைக்கிறான், இல்லை. ஆமென். சோத்திரம். அப்போது ஒரு பக்கம் மோசே ஆரோன், இன்னொரு பக்கம் பார்வோன், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பார்வோனுக்கும் ஒன்றும் புரியல, மோசே ஆரோனுக்கும் ஒன்றும் புரியல. மோசேவே என்ன போய் அங்கே அழுவுறாரு. நீங்கள் 5:23 படிங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நான் போய் பார்வோன்கிட்ட பேசினது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். That is the question from Moses side. நீர் இன்னும் உம்முடைய ஜனத்தை எப்போ 5th சாப்டர்லேயே இந்த கேள்வி, இன்னும் 12 சாப்டர் போகணும் இவர். ஆமென். இன்னும் நீர் அப்போது மோசையினுடைய விஷன் கூட என்னென்னா, நான் போய் நிற்பேன், பார்வோனை பார்ப்பேன், பேசுவேன், அவன் எதனா சொன்னான்னா இந்த கொம்பை போடுவேன், இது பாம்பா மாறும், உடனே அவன் பயந்து ஐயா சாமி போயிட்டு வாங்கடான்னு சொல்லிவிடுவார். அதுதான் மோசையினுடைய பார்வையும் கூட இருந்திருக்குது. அவர் சொல்ல இன்னும் நீ விடுதலை ஆக்கலையே உங்களுடைய ஜனத்தை. ஆமென். அதுக்கப்புறமா தான் கர்த்தர் மோசையை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, இல்லைடா அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அவன் இருதயம் கடினமாயிட்டே இருக்கும். சோத்திரம். அதுக்கு ஏற்றார் போல் நான் காரியங்களை நடப்பிப்பேன். இந்த விளக்கத்தெல்லாம் அப்புறமா தான் மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸோ அப்போ ஒருத்தனுடைய கிறிஸ்டியன் லைஃப்பை இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது, கணிக்கவே முடியாது. அதை முதல்ல ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னொரு கிறிஸ்தவன் கணிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருடைய லைஃப்பும் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஒவ்வொருவன் மீதும் கர்த்தர் வேறு வேறு சித்தங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் யாரையும் என்ன பண்ண முடியாது, கணிச்சு எடை போட்டுவிட முடியாது. சோத்திரம். ஆமென். அப்போ இந்த இந்த ஹிஸ்ட்ரி இப்படியே தான் போயிட்டே இருக்குது பாருங்கள். சோத்திரம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் நம்மளுக்கு தெரிஞ்சதான ஒரு சம்பவம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவர் படகில் ஏறுறாரு, அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று
படவில ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் நித்திரையாயிருந்தார். கடலிலே பெருங்காற்று, அவர் ஏறினார், அவருக்கு பின்பதாய் சீஷர்களும் ஏறினார்கள். கடலில் என்ன உண்டாயிற்றான்? பெருங்காற்று உண்டாயிட்டு படகு முழுகத்தக்கதான பெருங்காற்று உண்டாயிற்றான். ஆமென். அப்போ நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் ஏறுறாரு, நான் அவருக்கு பின்னாடி ஏறுறேன், சோத்திரம். என் படகு மட்டும் எப்படி போவோம்? அப்படியே ஜம்முன்னு சும்மா போயின்னு இருக்கும். என் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ஃப்ரண்ட்டு, பேக்கில் வர கப்பல் எல்லாம் காற்றுல மாட்டின்னு அப்படியும் இப்படியும் ஆடும். ஆனால் என் கப்பல் மட்டும் போவோன்னு நீ யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடி போகிறதெல்லாம் சேஃப் ஆக்கிட்டு உந்த மட்டும் ஆட்டுறாரு. இதுதான் நடக்குது, இதுதான் உண்மை. அதனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன்? ஆண்டவர் சொல்றார், உனக்கு மட்டும்தான் இது, மீதி எவனுக்குமே இல்லை. ஆமென். ஏன் எனக்கு? எஸ், இது உனக்கு. இந்த பெருங்காற்று யாருக்கு? உனக்கு தான் உண்டாக்கிக்கிறேன், ஸ்பெஷல் காற்று. அதெல்லாம் ஆடலையே, அது ஆடாது. அவன் ஆடலையே, அவன் ஆட மாட்டான். அவனை ஆடாமல் நான் தான் கூட்டின்னு போயினுக்கிறேன். சோதரம், உன் கண்ணு பார்க்கணுன்னு தான் கூட்டின்னு போகிறான் அவனை. ஆமென். அப்போ நமக்கு அங்கே தான் கேள்வி வருது, அங்கே தான் அவிசுவாசம் வருது. அங்கே தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்பா போட்மேன் கொஞ்சம் நிறுத்து, நான் அதில் ஏறிக்கிறேன். ஒரு லைஃப் ஜாக்கெட் இருந்தால் மட்டும் கொடு, நான் நீந்தி வேணால் போய் அதில் ஏறிக்கிறேன்டாப்பா. இது என்ன பண்ணாது, இது வேணாடாப்பா, வாந்தி வருது, மயக்கம் வருது, தலை சுற்றுது, ஒரு மாதிரி போதுறாப்பா, இது வேணாம் அப்படின்னு ஆகிடுது. ஆனால் அவர் நித்தியாக இருந்தார், அவரை போய் எழுப்புனாங்க. சோதரம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டிட்டு சோதரம் ஜம்முன்னு கொண்டு போய் கரையில் இறக்கி விட்டுட்டார். சோதரம், ஹல்லேலூயா. அவ்வளோதான். அவர் சொல்ல, இன்னும் கூட உங்களுக்கு விசுவாசம் வர மாட்டேந்துரா. சோத்திரம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பேன் நான், பார்த்துக்கோ, அதுமா நான் மேலே போயிடுவேன், அதுக்குள்ளே உசார் தைக்கோ ஆய்க்கோ. ஆமென் அப்படின்னு அப்போ சொன்னார்ல, நான் கர்த்தர் என்பதை நீ அறிவேனா. அவர் எழுந்து நின்னார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இவெல்லாம் ஆணு பார்க்குறான், யாரா இவர்? அவர் தாண்டா உன் தெய்வம்னு சொல்லிட்டாரு. இல்லை, நான் இன்னும் அவரை தெய்வனை ஏற்றுக்கல, நீ ஏற்றுக்கோ, ஏற்றுக்காமல் போடா. அவர் சொல்லிட்டார், நான் தான் உனக்கு தெய்வம்னு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுதல் என்பது எல்லாம் சரியாக போவதனால் அல்ல. அது எப்படி போனாலும் சரி, உன்னையும் என்னையும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின் மையத்தில் வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், யோசேப்பை பாருங்கள், தெய்வ சித்தத்தில் தான் இருக்கிறான். பட் எங்கே இருக்கிறான்னா, இஸ் இன் த பிரிசன். ஆமென். தானியேல் தெய்வ சித்தத்தின்படி தான் இருக்கிறான், பட் இஸ் இன் த லயன் டென். ஒவ்வொரு அப்போஸ்தலர் பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட் செஞ்சுரி அப்போஸ்தலர் எல்லாரும் தெய்வ சித்தத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாம் ஒருத்தனை தவிர மீது எல்லாருடைய மரணமும் கொடூரமான மரணம். ஆமென், சோத்திரம். பவுல் அப்போஸ்தலனை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறார். ஆனால் நம்மளை மாதிரி மாலெல்லாம் போட்டு வரவேற்று ரெட் கார்பெட்டில் ஏற்றி குதிரை மேலே ஏற்றியா கூட்டு போனான். எதில் இறக்குனானா? கூடைக்குள்ளே உட்கார வச்சு இறக்குனானா பாரு. என்ன மாதிரி குண்டாங்கண்டா இருந்தாருன்னா கஷ்டம், கூடை கிடைக்கிறது கஷ்டம். பால் குள்ளமாக இருந்தாருன்றாங்க, ஒருவேளை ஒல்லியாக இருந்திருப்பார் பொழுது. அதனால தான் ஒரு கூடைக்குள்ளே வச்சு என்ன பண்ணிட்டான், இறக்கி தப்பிச்சு போங்கன்றான். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அப்போது நான் என்ன கூடையில் இறக்கி விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தோம்பா நான் அப்படின்னு நான் வந்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் பாட்டுன்னு அந்த ஊருக்கு போனார் பொழுது காஸ்பல் சொல்கிறேன்ட்டு வாங்கின்னு ஓடி வந்துக்கிறாரு. இப்படி தானே ஊர் கிண்டல் பண்ணும். ஆமென். அப்போ கர்த்தருடைய காரியங்கள் என்ன என்பதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமென், சோதரன். நம்ம ரொம்ப ஈஸியாக மற்றவங்கள என்ன பண்ணிடுறோம், பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அந்தந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி. அப்போ முதல் காரியம் நான் சொல்ல விரும்புகிறது, தேவனுடைய சித்தத்தில்
வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், நீ ரொம்ப குழம்பி இருக்கிறடாப்பான்ட்டு 7ஆம் அதிகாரம் வந்தவன சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னுடைய கர்த்தர், இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த சுமையெல்லாம், இந்த எகிப்தின் சுமையை நான் மாற்றுவேன், நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த 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 சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வெதர் இஸ் சேஞ்ச் காட்ஸ் பிளான். சூழ்நிலை, நான் பார்க்குற சூழ்நிலை தேவனுடைய திட்டத்தை மாற்றுகிறதா? ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை அழைக்கிறேன், உன் சந்ததி போய் 400 இயர்ஸ் வந்து ஈஜிப்டில் இருப்பாங்க, அந்த அடிமைதானம் முடிஞ்சிருப்பாடு நீ இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், கூட்டின்னு போய் கானான் என்கிறதான தேசத்தில் கொண்டு போய் நான் சேர்ப்பேன் அப்படின்னு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் இந்த ப்ராமிஸை, இந்த உடன்படிக்கை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். ஆமென். ஆனால் இங்கே இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், பார்வோன் கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன்றான். இப்படியெல்லாம் சிச்சுவேஷன் மாறும் பொழுது தேவனுடைய திட்டத்தில் எதனா மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தாரா, இல்லை எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாரா? சோத்திரம். ஆமென். இல்லைப்பா நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு எதனா பண்ணாரான்னு பார்த்தா அவர் தன்னுடைய திட்டத்தில் கரெக்டாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைகள் தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சமீபத்தில் உள்ள ஜோயல் பேசும்போது திட்டத்தை குறித்து பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்னா பல நேரங்களில் நமக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை இந்த திட்டம் நிறைவேறாது போல இருக்குதே, இந்த திட்டம் நடக்காது போல இருக்கே, நம்மளை வெளியே விட மாட்டான் போல இருக்குதே பார்வோன். சோதரம், நம்ம எப்போ போகிறது? இவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சிட்டாரே, எவ்வளோ அற்புதங்கள் நடத்தி காட்டிட்டாரே. சோதரம், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேந்த. ஒருவேளை நம்ம இப்படியே தான் இருப்போம் போல இருக்குது, இதுதான் நம்முடைய லைஃப் போல இருக்குது, இப்படியே தான் நம்ம வாழ்வோம் போல இருக்குது அப்படின்றதான எண்ணங்கள் நமக்கு வந்து நம்ம என்ன ஆயிரோம்னு சொன்னால் இருக்கிற சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நம்ம பழகிடுறோம். ஆனால் தேவ திட்டங்கள் மாறுவதே கிடையாது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி சூழ்நிலை வந்து உன்னை பார்த்து உன் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறாதுன்னு சூழ்நிலை சொல்லுமானா நீ சொல்லணும், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் என் மீது வைத்த திட்டங்கள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பெருங்காற்று அடிக்கட்டும், 30 நாளைக்கு யாரையுமே ஆராதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் வாங்கட்டும். ஆமென். யோசேப்பு மேலே குற்றம் சுமத்தி அவன் சிறைக்கு போகட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், நீ வேறு கப்பலில் ஏறி கூட வேறு ஊருக்கு போய்க்கோ. ஆமென். நீ போய்க்கோ, ஆனால் பாதி வழியிலே நான் என்ன பண்ணுவேன், உன்னை காலி பண்ணுவேன். சோத்திரம். 3 நாள் எங்கே வைக்கணுமோ வைப்பேன். ஆமென். உன்னை எங்கே கக்கணுமோ அங்கே கக்குவேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பிரசங்கத்தை டைரியை திறந்து வச்சு நீ பேசித்தான் ஆகணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கடா போய் உட்காந்துக்கோ, வருதாப்பட்டு வேணால் ஒரு செடி என்ன பண்ணுறேன், வளர்த்து விட்றேன், அது ஓஹோன்னு பேசினீன்னா அதை காலி பண்ணோம், தவளோண்டு பூச்சியை மட்டும்தான் அனுப்புவேன், பெரிய பாம்பு அனுப்ப மாட்டேன். சோதரம். ஆமென். அதனால் நீ எங்கன்னா ஓடு, என்னென்னா பண்ணு, எப்படின்னா ஆகட்டும். திட்டங்கள் மாறுச்சா? மாறவே இல்லை. ஆமென். சோதரம். அதுதான் நம்முடைய கர்த்தர். அதனால் இன்றைக்கி நீ ஃபேஸ் பண்ணுறதான ப்ராப்ளம்ஸ் மேபி இட் சேஸ் தேவனுடைய திட்டம் நடக்காதுன்னு, ஆனால் நாட்கள் வரும் கர்த்தர் தன் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் இதில் இருக்குது. இது ஃபுல்லாக அதுதான் சொல்லுது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருங்கி இருக்க. எத்தனை பேர் எவ்வளோ காரியத்தை பார்த்துட்டு போயிட்டான், அவன்லாம் மேலே உட்காந்து இருக்கிறான், நீ எல்லாம் என்னைக்கு வருவேன்னு சொல்லி காத்தன. ஆமென். சோத்திரம். அப்போ இன்றைக்கு மக்கள் நம்ம புரிந்து கொள்ளணும், சூழ்நிலை தெய்வ சித்தத்தை என்ன பண்ணாது, மாற்றவே மாற்றாது. அவருடைய பிளான்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப பெருசு,
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவர் கர்த்தர். அவர் யோபா தான் சொன்னான், தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 42:2 படிங்க. ஜோப் 42:2 படிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Amen. அப்போ ஜோபுடைய லைஃப் எடுத்து பாருங்க. எதுக்குடா இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா அவன் என்ன பதில் சொல்லுவான் சொல்லுங்க. Did Job have any answer to say? ஜோப் ஏன் ஜோப் இப்படி ஆச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர்? he doesn't know. ஒரு ஆன்சரும் அவங்ககிட்ட இல்லை சொல்ல. அதனால தான் சும்மா உட்காந்து பேசினுக்கிறாங்க தோசை சாப்பிட்டு. ஆமாம், சும்மா அலப்பின்னு இருக்கிறாங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி ஆகிட்டு இருக்கும், அப்படி ஆகிட்டு இருக்கும், நீ வந்து இப்படி பண்ணிட்டியா, நீ அப்படி பண்ணிட்டியா, அதாக்க இதாகன்னு சொல்லிக்கின்னு அப்புறமா நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் பிறந்தன்னு எந்த நர்ஸு சொல்லிச்சோ அந்த நர்ஸு சபிக்கப்படுவதாச்சு, அது ஜாப் விட்டு ஆண்டு தூக்குவாராக்க. என்னம்மா என்ன செஞ்சுக்க, புலிசாக இருந்தால் கிண்ணினுக்கிறேன், நீ பேசினது எத்துன்னு வரேன், நான் எத்துன்னு வந்தால் இதை நான் சாப்பிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பேசினிருந்து திருப்பி அழுகுறோம், ஒப்பாரி வைக்கிறான். ஆமாம், எவனா 50,000 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தானா? ஆமாம். இல்லை நான் கேட்குறேன், 3 ஃப்ரெண்டு வந்தீங்களேடாப்பா, லீவ் போட்டு ஜோபு விடலே உட்காந்துட்டிங்களே மாத கணக்கில், அவனே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானே, ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் எப்படா உட்காந்து திரும்ப நீ எதனா அரிசி பருப்பு எதனா வாங்கிட்டு வந்தியா? ஜோபு ஒன்றும் பயப்படாத, நாங்கள் 3 ஃப்ரெண்டு உனக்கு இருக்கிறோம். ஆமேன். இவன் 5 கழுதை தருவான், அவன் 10 ஒட்டகம் தருவான், அவன் ஆள் வேலை ஆட்களை உனக்கு நாங்கள் அனுப்புகிறோம், மீண்டுமா நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், தூக்குறோம்டா அப்படின்னு 3 பேரும் என்ன பண்ணானா? இல்லை, அவன் தான் இன்றைக்கும் இருக்கிறான். ஹலோ, அதே 3 பேர் தான் இன்றைக்கும் உன் கூட 30 பேராகிறான். அவ்வளோதான், வேறு ஒன்றுத்துக்கும் உதவாது. சோத்திரம். நம்ம கூட இருக்கிறவனா கொஞ்சம் யோசித்து பாரு, லிஸ்ட்டு எழுதி பாரு, ஒன்றுத்துக்கும் உதவாது. நீ 50 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போவோம். ஹல்லேலூயா. சோதரம். நான் அதான் யோசித்து பார்த்தேன், ஏன்டா இத்தனை சாப்டர் உட்காந்து பேசினுக்கிறீங்க, ஆளுக்கு டக்குன்னு போடுங்க, எதனா ஒன்று பண்ணுங்க. அவனுடைய விவசாய நிலத்தில் போய் ஆளை கூப்பிட்டு கூலி கொடுத்து விவசாயம் பண்ணுங்க, குதிரையை காசு கொடுத்து வாங்க, ஒட்டகம் காசு கொடுத்து வாங்க, எல்லாம் காலி பண்ணி 10 நாளில் பாடுறா நாங்கள் திருப்பி தலை தூக்கிட்டோம் பாடுறா அப்படின்னு திருப்பி யோபுக்கு சால்வை போட்டு ரோட்டில் நடக்க வச்சு கூட்டின்னு போ, எல்லாம் எழுந்து சலாம் பண்ணிட்டோம். ஆமென். சலாம் பண்ண மாட்டானா, அதை சொல்கிறான். சோதரம். முந்தி நீ போனீன்னா எல்லாம் எழுந்துப்பா, இப்போ எவனா எழுந்துக்கிறது இல்லை. அதான் பார்க்குறியா, நீ எழுப்புறதுக்கு எதனா வழி பண்ணுறியா? இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம். ஆமென். சோதரம். அதனால் யோபுக்கு ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கூட இருக்கிற நண்பர்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். ஆமென். அப்போ ஒன்று, தேவனுடைய சித்தம் என்பதை புரியுங்க. 2வது, சூழ்நிலை தேவனுடைய திட்டத்தை மாற்ற சூழ்நிலைக்கு வல்லமை கிடையாது. எல்லா சூழ்நிலையும் தேவ திட்டம் மேற்கொள்ளும். 3வது நான் சொல்கிறேன், டோன்ட் கிவ் அப், விட்டு விடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மோசேயும் ஆரோனையும் பாருங்கள், எவ்ரி டைம் அவன் போகிறான், அங்கே திட்டு வாங்குறான். இன்னொரு முறை நான் உன்னை பார்க்கக்கூடாது, என் முகத்தில் முழிக்கக்கூடாது, சரியா? சரிங்க வந்துடுறான். இந்த பக்கம் திரும்பி வந்தவொடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எகிப்து அவனை பார்வனை பாரு, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன், அவங்ககிட்ட போய் என்ன பண்ணேன் சொல்லுன்னா, ஒவ்வொரு முறையும் அவன் போயினே இருக்கிறானே. இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு முறையும் போயிட்டே தான் இருக்கிறான், போயிட்டு வரான், ஃபெயிலியரு, அனுப்ப முடியாதுன்றான், போக முடியாதுன்றான். திருப்பி இந்த பக்கம் வந்தவன் ஆண்டவர் சொல்ல, நீ போய் இதை இப்படி சொல்லுப்போ, நான் இது நதியை எப்படி பண்ணுவேன், நான் அப்படி மாற்றுவேன், எல்லாம் பண்ணுறாரு. திருப்பி போய் அங்கே நிற்கிறான். போகும்போது எப்படி இருந்திருக்கும்? பாருடா நதியெல்லாம் ரத்தமாக மாறிச்சு, பற்றியாடா, அவஸ்தப்பட்டியா? அவனு போய் நின்னவனே, அவன் என்ன நீ நதியை ரத்தமாக்கிட்ட, நீ பெரிய ஆள் நினைப்பா, நான் கூட தான் எங்கள் ஆளை வச்சு மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மோசமாக இருந்திருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி உட்காந்து இருக்க மாட்டீங்க. ஆமென்.
அதாவது உங்ககிட்ட ஒரு கோலம் கொடுத்து ஆண்டவரை அவன் நம்ப மாட்டான். இல்லைடா நம்புவான். எப்படி கீழே போட்ட பாம்பானா இப்போ புடி, இப்போ கோலாயிடுச்சு பத்தியா, சோதரம். நீ தண்ணியை ரத்தமாக மாற்ற முடியும் உன்னால், இதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ போனால் நம்ம என்ன கெத்தில் போவோம். ஆமாம், 100, 120, 140 ஓட்டின்னு போவோம். போய் டபால்னு காடை விட்டு திறந்துட்டு எங்கடா இருக்கிறான் பாருவானு, எங்கடா எந்த பக்கம்டா போகணும், அந்த பக்கம் வாட்ச்மேனும் தூரப்படா அப்படின்ட்டு நான் அவரை பார்க்கணும் பாருவானே. யார் அமைச்சிக்கிறா, கத்தரை தெரியாதே, திரட கதவை வந்துக்கிறடா, இப்போ கீழே போட்டோம் பாம்பாயிடும் தள்ளுறா அப்படின்னு போயிட்டு அங்கே போயிட்டு அவன் என்ன எப்படி நான் நம்புறதுன்னு, நம்ப மாட்டேன் நீ என்ன, அதை பாரு போடுற பாருன்னு போட்டு அது பாம்பானோன்னு திருப்பி கையில் பிடிச்ச உடனே அப்படியே இப்போ அவன் அலற போகிறான்னு யோசிக்கும் போது அவன் ராஜாவே டேய் நம்ம ஆளுங்களை கூப்பிடணுடா. அவன் 10 பேர் வந்தோடனே இவன் எங்கேருந்து வந்துட்டு கொம்பை போட்டு பாம்பாயிட்டுனுக்கிறான், நீங்கள் பண்ணி காட்டுங்கடானா அவனும் போட்டான், அவனும் பாம்பாயிடுச்சு. அங்கே ஓட்டம் பிடிச்சிருப்போம் நம்ம, அங்கே ஓட்டம் பிடிச்சி ரிட்டன் நேராக மாமா வீட்டுக்கு வந்து மாமா ஊர் வந்து சேர்ந்துட்டோம். அது ரொம்ப பேஜார் பிடிச்ச ஊராகுது, இங்கே நிம்மதியாகுது, ஆடு மேய்ச்சமா சாப்பிட்டோமா தூங்கணுமா நல்லா இருக்குது. அவன் விடலையே. ஆமாம், ஒவ்வொரு முறையும் போய் தைரியமாக பார்வோனை மீட் பண்ணான். அந்த விசுவாசம் இன்றைக்கி உங்களுக்குள்ளே வரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிவ் அப் பண்ணுறதுக்கே இல்லை, நான் விட்டுடுறேன், நோ. கர்த்தர் சொல்றார், போ இந்த முறை எப்படி செய்யலாம், அடுத்த முறை அது நான் தான் அவனை கடினப்படுத்துகிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவனை நான் தான் கடினப்படுத்துகிறேன், மொத்தமாக வச்சு நான் செய்வேன், அது வரைக்கும் நான் அவனை கடினப்படுத்துகிறேன். சோத்திரம், நீ போய் நில்லுன்னா அத்தனை முறையும் மோசேயும் ஆரோனும் சலிக்காமல் போய் கொண்டே இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 6-9 படிங்க. 6ஆம் அதிகாரம் 6-9 வேகமா. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இப்போ நீங்க அல்லேலே போட்ட மாதிரி போட்டானாங்க. அடுத்த வசனம் படிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. நம்ம இங்கேருந்து பேசும்போதும் இல்லை பைபிள் படிக்கும் போதும் இல்லை ஒருத்தன் ஒன்று சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தை ஒரு காலத்தில் நமக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கும். ஆமென். ஆனால் அதே ஒரு வார்த்தை காதுக்குள்ளே போகாத ஒரு காலமும் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தான் வந்திருக்குது பொழுது, ரொம்ப இல்லையிலே போட்டுனுக்குது. என்ன நம்ம யோசிப்போம், நான்லாம் 5 வருஷம் ஆகி போச்சு, இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இது புதுசாக வந்துக்குது பொழுது. அவர் பேச அல்லையான்னுக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கூட இப்படி தாண்டா இருந்தோம். இவ்வளோ ஆண்டவர் பேசி முடிச்சா அவனுக்கு அது காதுக்குள்ளவே போல, மனம் அடிவினாலும் கொடுமையான வேலை, அடி, ஒன்றும் பண்ண முடியல, பிரசங்கெல்லாம் கேட்டுனுங்கிறதுக்கெல்லாம் டைமு. அப்படிப்பட்டதான சுச்சுவேஷன் பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் விடவே இல்லை பாருங்கள். கர்த்தர் மோசேயை கிட்ட வச்சு பேசி ஜனத்துக்கும் பேசுகிறாரு, அங்கே பார்வோனுக்கும் பேசுகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் யார் பாருங்களேன். அப்படி மேலே அப்படி வச்சுட்டிங்கன்னா, அப்படி அவரை உட்கார வச்சிங்கன்னா, இந்த பக்கம் பார்வோன், இங்கே மோசே ஆரோன், இந்த பக்கம் ஜனம், 3 பேர்கிட்டையும் மாற்றி பேசுகிறார் பார். ஆனால் தான் வசனம் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பேசணும், மோசேகிட்ட பேசணும், ஜனங்கள் பேசணும், ஜனங்க எதனா கேட்டால் அதை கேட்டு திருப்பி மோசேக்கு பேசணும். சோத்திரம். அப்போ ஆண்டவர் சர்வ வல்லவர், மொத்த பிரச்சனையும் ரவுண்டு கட்டி அடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். விடவே இல்லை கர்த்தர், ஜனத்தை சோர்ந்து போக விடல. ஜனம் மனம் அடிவானாலும் சரி, மீண்டும் அவனை உற்சாகப்படுத்தி பேசி ஒரு நாள் வந்தது, அவன் புறப்பட்டான் பார். 7:5 படிங்க.
7:5 யாத்திராகமம் 7:5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். the day will come, நான் உன்னை புறப்பட பண்ணுவேன், அன்னைக்கு நான் யாருன்னு இஸ்ரவேலை இது எகிப்தியன் புரிந்து கொள்வான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலையில் அன்பு சகோதரா சகோதரியே, சித்தத்தில் தான் நான் இருக்கிறேன்னா, ஏன்னா என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கிற ஒஸ்ட்டாக போத நினைக்காத. ஆமென். கர்த்தருடைய சித்தத்தில் நீ வாழ்ந்தாலும் சிச்சுவேஷன்ஸ் மே பி ஒஸ்ட், அது மீண்டுமாய் சரி செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ தேவ சித்தத்தில் நில்லு. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீ காண்கிறதான இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவனுடைய திட்டத்தை மாற்ற போவதில்லை. தேவனுடைய திட்டம் இந்த பிரச்சனையை மாற்றும். மூன்றாவது, விட்டு விடாத, உன்னுடைய விசுவாசத்தை விடாத, உன் ஜெபத்தை விடாத, உன் நம்பிக்கையை விடாத, உன்னுடைய ஆராதனை விடாத, உன் துதி ஸ்தோத்திரங்களை விடாத, உன்னுடைய பைபிள் ரீடிங்கை விடாத, தொடர்ந்து அவரை பின்பற்றி ஓடிக்கொண்டே இரு. ஆமென். நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் யார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நான் புறப்பட பண்ணுவேன்னு சொன்னால் ஒரு நாள் வந்தது, புறப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோதரம். நானும் ஆமென் போடுவேன், நீங்களும் புறப்படலாம். ஓகே, சோதரம். அதனால் இந்த வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தட்டும், இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். அவர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவர் உனக்கு தேவனாக இருக்கிறார், அவர் தான் உன்னுடைய எகிப்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப் போகிறவர். அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.